விவேகானந்தரை பற்றி சில வரிகளில். அவர் அமெரிக்கா சென்று பல நாடுகளில் பேசியிருக்கிறார். சில மேடைகளில் பேசும்போது வாய்ப்பு கிடைத்தும் வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. பிச்சைக்காரை தோற்றத்தில் போயிருந்தார். எவ்வளவோ கேலி கிண்டல்கள் செய்தாலும் அவரை சாமி என்றுதான் அழைத்தார்கள் ஒரு சில நபர்கள். அந்த மேடையிலே பேசும் பொழுது எல்லாருமே பேசுனது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் உரைப்பார்கள். இவர்கள் சாமியோ உரைத்தது இந்த உலகத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் சொல்லி தான் முதலில் பேசினார். இது அத்தனை பேர் உள்ளத்தையும் தொட்டது, கைகள் தட்டியது. அந்த அளவுக்கு ஆன்மீக வழியில் சிந்தனை கொண்டு தனது தெய்வத்தின் மூலமாகவும் மன நிறைவுடனும் பேசிய வார்த்தைகள் எவ்வளவோ இருக்கின்றன. ஆகவே நமது விவேகானந்தர் என்றால் பலருக்கும் தெரியும். அவர்கள் நினைவாகத்தான் இன்றளவும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு அமைதியையும் நிலைநாட்டி இருக்கிறார். அன்று பேசிய கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய வரலாறு இன்னும் பல 100 ஆண்டுகள் வரைக்கு பேசக்கூடிய அளவுக்கு விவேகானந்தரின் பேச்சு இருக்கும் என்று சொல்வதுதான் இந்த வரலாறு. ஆகவே எல்லா மேடைகளிலும் பேசி அவர் உரையாற்றிய பின்பு அங்கே உள்ள ஒரு பெண்மணி உங்களிடம் இருந்து ஒன்று கிடைக்க வேண்டும் என்று கூறினார். சொல்லுங்கள் எப்படி என்று சொன்னார். உங்கள் மூலமாக ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இவரோ நானே ஒரு குழந்தையாக நான் உங்களுக்கு விரிகிறேனே என்று சொல்ல அந்த பெண்மணிக்கு ஆச்சரியம் முட்டியது. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி சென்றார். அதுதான் நமது விவேகானந்தர்.